ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மற்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, எனக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வெல் எபிசோட் 4 தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மேப்பில் ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எபிசோட் 2ல் ஒரு ட்ரிங்க் ஒன்று நம்ம வந்து குடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த சைடு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? 50-27. ஓகே, இந்த கார்னரில் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 50-27னா இங்கே இருக்கிறோமா, இந்த பேரல் கிட்ட இருக்கும் கைஸ். ஸோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்ம எந்த பக்கம் பார்த்து போகிறது? ஸோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்து நம்ம இப்போதைக்கு போய் ஆகணும். சரி, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்று இருந்தேன். அந்த ட்ராப் வந்து வச்சுட்டு போயிருந்தேன். அந்த ட்ராப்பில் எதாவது மாட்டிருக்கா அதை ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேங்க. ட்ராப் எந்த பக்கம் வச்சேன்? இந்த இடத்துல அவனுங்க நிறைய இந்த செடி வச்சுருப்பானுங்க. அந்த செடிக்கிட்ட தான் ஒரு ட்ராப் ஒன்று வச்சுட்டு வந்தேன். எங்கேயாச்சும் அந்த பாம்பு சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு தெரிச்சிக்கிட்டு ஓடிடணும். இங்கே தான் நான் எங்கள் ட்ராப் இங்கே எங்கேயோ தான் வச்சுருப்பானுங்களே அவனுங்க ட்ராப்பு. இங்கே ஒரு ட்ராப் ஒன்று இருந்தது. ஓ, பார்த்தீங்களா பாம்பு? செத்துப்போ. வேணாம், பாம்பு எனக்கு ஏரோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் இது பண்ண தேவையில்ல. ட்ராப். ஐயோ, ட்ராப்பில் எதுவுமே மாட்டல கைஸ். சுத்தம்டா. ஆனால் ட்ராப்பில் நான் இதில் இது வச்சுட்டு தான் போனேன். ஏதோ என் உடம்புல ஏதோ நடக்குது. என்ன பிரச்சனையாச்சு? அதுக்குள்ளே என்னாச்சு? இந்த கையில் எதுவும் இல்லை. எப்படா இவ்வளோ அட்டைப்பூச்சி என் கையில் உட்காந்துச்சு? இந்த இடத்துல சும்மா ஒரு 2 ஸ்டெப் நடந்தாலே பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி பயங்கரமாக கையில் உட்காருது கைஸ் எனக்கு. 50-28. தப்பான வழியில் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடலாம். வாங்க, இந்த ட்ராப்பை நம்ம கண்டுக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் இந்த ட்ராப் பக்கம் அவ்வளோ நம்ம வரப்போகிறது கிடையாது. ஸோ வந்தால் பார்த்துக்கலாம். டொபாக்கோ செடி இது நம்மளுக்கு வேணும் கைஸ். இது வந்து எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த பாம்பு கடிக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா மருந்து. ஸோ பாம்பு நம்மளுக்கு கடிச்சாலும் சரி, விஷம் பூச்சி எது கடிச்சாலும் சரி, ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்தாக யூஸ் பண்ணணும். நம்ம கரெக்டான லொக்கேஷன் தான் நான் போகிறேன். 50-28 இருக்குண்ணா. பொறுமையாக நம்ம இந்த பக்கம் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியது தான். போச்சுரா 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 போச்சுரா. கையில் போட்டாங்க, கையில் டக்கா போட்டாங்க. எதுவுமே இல்லடா கையில். போச்சு 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 போச்சு. கொண்டுடுச்சு கைஸ். ஆட போடாடி. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? டெத் ஆகிட்டு மறுபடியும் வந்துடலாமா? அதான் சரின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ லாஸ்ட்டு லோட் பாயிண்ட் மறுபடியும் எடுத்துக்கலாம். என்ன கைஸ் இது கரெக்டாக வந்துடுது அது. ஐ திங்க் அப்படின்னா ஒப்சிலிடன் ஹேக்ஸ் நம்மள்ட்ட இருக்கா, இல்லை பெரிய ஹேக்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணிப்போமா? ஓகே, ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கோம். என்கிட்ட ஓகே ஸ்டோன் மட்டும்தான் இருக்கா, ஒப்சிலிடன் கிடையாதா? சரி, ஸ்பியர் இருக்கா? ஸ்பியரு ஸ்பியர் இருக்கே, அப்புறம் ஏன் அவனை இதை வச்சு அடிச்சிருக்கலாம். சரி, ரைட், ஓகே, விடுங்க, வாங்க நம்ம கிளம்பும். ஸோ இதோட ஆரோஸ் பண்ணி இதோட ஃபெதர் மட்டும் எடுத்துக்கலாங்க. ஓகே, நைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். முதல்ல தானே அது முதல்ல ஹண்ட் பண்ணுமா? கரெக்டா எய்மேடா போடு. ரெண்டாவது யாரோ 2 யாரோட செத்து போச்சு கைஸ். செத்து போச்சா உண்மையாலுமே? ஓகே, சூப்பரு. உண்மையாலுமே செத்து போயிடுச்சு கைஸ். நம்ம இப்போ ஒரு முதல்ல ஹண்டரா மாறிட்டோம். ஓகே, முதல்ல தோல்லாம் கிடைக்குமா நம்மளுக்கு? போட்டு போனு என்னென்னமோ கிடச்சிருக்கு. வெயிட் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இம்பார்ட்டனே, எதை தூக்கி போகிறதுனே தெரியலையா? போன் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். போன் என்கிட்ட நிறையவே இருக்குது. போனை தூக்கி போட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ எந்த இஷ்யூஸும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். கேம்ப் ஃபயர் ஆஷ் இன்னும் கொஞ்சம் போன் தூக்கி போட்டுடலாம். ஓகே, மீட் நிறைய இருக்குல்ல. ஸோ மீட்டை குக் பண்ணி இப்போ சாப்பிட தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணால் மீட்டை எங்கேயாச்சும் போய் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி, வாங்க நம்ம ட்ராவல் எப்படியே பண்ணிட்டு போவோம். ஐ திங்க் நான் இப்போ மேப்போட எண்டிங்கில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 53-23 தப்பான டைரக்ஷனில் கரெக்டாக போயிருக்கேன். இங்கே இருக்கேன் அப்போ நான்.
இந்த இடத்துல இருக்கேன். சரி ரைட் ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். என் கேம்ப் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல கேஸ். கேம்பை விட்டுட்டு எவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன் நான். அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த செடி எங்கேயாச்சும் இருக்கா நம்ம பார்த்துக்கினே போகணும் கேஸ். கட்டுமே ஒரு செடி. ஸோ அந்த செடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கினே போயிடும். சுற்றி 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 இதே இடத்துக்கு தான் நான் வரேன். இதுனா போட் ஹவுஸா இது? ஓகே போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி வீடியோவில் போட் ஹவுஸ் காமிச்சிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் நான் அடிக்கடி வர இடம் தான் அது. ஓகே எக் இருக்கு. பேர்ட் நெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஃபெதர் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பாயிண்ட் இருக்கும். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தூங்கணும்னா இந்த இடத்துல தூங்கிக்கலாம். பசிக்குதோ? அதுக்குள்ளேயே பசி எடுத்துக்கிச்சு உனக்கு? இல்லையே நல்லா தானே இருக்கு. அப்படியே அந்த வயிற்றுல ஏதோ ஒன்று காட்டுற மாதிரி காட்டுதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு சேவ் ஒன்று போட்டுக்கிறேன். ரைட் ஓகே கேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு இடத்துலையும் சேவ் பண்ணுறேன். திடீர்னு நம்ம வெளியே வந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஸோ எங்கேயாச்சும் சம்பவம் ஆகிடும். ஓகே 2 சேவ் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல பெருசாக ஏதாச்சும் இருக்கா? இது என்ன இடம்னே தெரியல. என்னது இதுரா இது? என்ன கருமன்னே தெரில இது. ஆக்சுவலி இது தண்ணி நினைக்கிறேங்க. தண்ணி சுட்டுறதோ? ஓகே ஆமாங்க தண்ணி சுட்டுறது தான் இது. மேலே ஏதோ இருக்கா? மேலே என்ன போடுறத? மேலேயும் பார்த்தீங்கன்னா எதாவது வைக்கிறதா? இல்லையே மேலே எதுவும் வைக்கிற மாதிரி இல்லையே. சரி ஆக்சுவலி இது என்னன்னு தெரில. ட்ரிங்க்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். மேலே ஆனால் ஏதோ வைக்கணும். ஆனால் என்ன வைக்கணும்னு தான் தெரில. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு பார்த்தா இப்போ நம்ம போய் ஆகணும். ஸோ வெளிச்சம் இருக்கு, எந்த இஷ்யூஸும் இல்லை. நம்ம இப்படியே போவோம் வாங்க. ஸ்டாமினா வேற நல்லா குறைஞ்சு போச்சே. இது என்னடா இது? இதுக்குள்ளே ஏதோ மீன் இருக்கு கைஸ். டேக் ஃபிஷ்ஷு. ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் வைக்கலாமா? குட்டி ஃபிஷ் ஏதாவது ஒன்று இருக்கு. இது வைக்கிறது எதுவும் கிடையாது. இதுக்குள்ளே என்ன வைக்கிறது? அப்போ புழு ஏதாவது போடணுமோ? இது புழு போடலாம் போல கைஸ். ஆனால் இந்த புழு முக்கியமான புழுவாச்சே. நம்ம கையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சரி வாக்கி வேணாம், இதுக்குள்ளே போடுவோம். ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். ஓகே இந்த மீனை நம்ம என்ன பண்ணுறது? இந்த மீனை நம்ம சுட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு இந்த இடத்துல மீனை சுட்டு சாப்பிடலாமா? ஓகே ஸோ இந்த இடத்துல இவனுக்கு கேம்ப் ஃபயர் வச்சிருக்கிறது கரெக்டாக தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் மழை பெய்யுது. இப்போ கேம்ப் ஃபயர் போட்டாலும் எனக்கு யூஸ் இல்லையோ. ட்ரை பண்ணுமா? கேம்ப் ஃபயர் ஒன்று போடுமா? தேவையில்லாமல் இது எதுக்கு என் உடம்புல தேவையில்லாமல் எப்போ பாரு உட்காருதுன்னே தெரில. மீன் எதாவது மாட்டிருக்கா? மீன் மாட்டிருக்கு. பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு. அடடா ஓ இந்த இடத்துல விற்கிறதாடா இது. அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன்னா இது அப்படியே கையோட தூக்கிட்டு வந்துடுறேன். தண்ணியில் போட்டால் தானே நீ பிரச்சனை. நீ அப்படியே நேராக என்கிட்ட வா. கேம்ப் ஃபயர் போட்டு இந்த மீனை வறுத்து சாப்பிட்றலாம் நம்ம. ஓகே நீ இங்கேயே கடை. நான் போயிட்டு ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சீக்கிரம்டா ஸ்டாமினா வர போகுது. ஓகே நைஸு சூப்பர் கேஸ். ஸோ இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம், என்கிட்ட கறி இருக்குது. ஸோ இந்த கறியெல்லாம் நான் பண்ணால் வேக வச்சுருவோம். பெரிய கறியை வேக வைப்போம். ஸோ இது வேகும். நெக்ஸ்ட்டு இந்த மீன். ஐயோ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே அதுவும் சரிதான். மீன் முள் ஓகே நல்ல விஷயந்தான். இதான ஃபிஷ் மீட்டு. ஓகே ஸோ இந்த மீட்டை தூக்கி இங்கே வச்சுப்போம். எங்கே மீன் முள்? ஓகே இந்த மீன் முள் எதுக்கு தேவைப்படும்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு எங்கேயாச்சும் வர வழியில்லாமல் மயங்கி போகும்போது நம்ம கைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஏறிடும் பார்த்தீங்களா. அந்த ஏறத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் முள், அதுக்கப்புறம் இங்கே இருக்க போன் முள், இதை வச்சுலாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நம்ம. ஓகே இதெல்லாம் குக்காகி முடிட்டோங்க. நம்ம இதை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு கிளம்பிடுவோம். இந்த சைடு நோக்கி தான் இப்போதைக்கு நம்ம போய் ஆகணும். கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஸ்டாமினா தான் ரொம்ப ஸ்லோவாக எனக்கு ஏறுது. மற்றபடி எல்லாமே வேகமாக தான் இருக்குது. ஓகே இது ரொம்ப டைம் எடுக்குமா குக் ஆகிறதுக்கு? ஓகே இது குக்காகி முடிய போகுது. ஓகே இது குக்கு. ஓகே இதை சாப்பிட்லாங்க. போடு ப்ரோட்டீன் வேற லெவலு, எனர்ஜி சூப்பரு, செமையாக ஏறி இருக்கு கேஸ்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐ திங்க் இப்போ தூங்குறது நல்லதா, பகல் டைமில் தூங்கிடுறதா? ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை, எனக்கு எனர்ஜி கொஞ்சம் ஏறும். ஓகே, தேவையில்லாமல் இப்போ நான் தூங்கணும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். கறி போச்சா? பேர்ன்ட் இட். ஐயோ கருகி போச்சு கைஸ். தேவையில்லாமல் அது கருக விட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இருங்க ஆக்சுவலி இது என்ன தெரியுங்களா, இந்த கெட்ட தண்ணியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுத்து. இதில் வந்து பார்த்தா டர்ட்டி வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த டர்ட்டி வாட்டரை நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இடத்துல இப்படி வைக்கணும். இப்போ ஒரு டைம் தான் வைக்கணும் போல். ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டோமா, இது ஃபில்டர் ஆகி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குடி தண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். செம்மல்ல இது. சரி எஸ். ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகலாயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா காலி பண்ணிடலாம். வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நான் அதிகமாக வந்த இடம் தான் இது. ரிப்பீட்டடான வர இடம் தான் இது. போச்சு, என் கையில் ஏதோ ஏறிடுச்சு. என்னடா அப்பப்போ என்னடா கையில் ஏறி இருக்கு? கையில் இருக்கா காலில் இருக்கா இந்த வாட்டி அட்டைப்பூச்சி? அவ்வளோதான் நினைக்கிறேன். சரிங்க, சாங் போகலாம். ஓகே, பகல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நட்ஸை சாப்பிட்லாம். கையில் இது மாதிரி எடுத்துக்கினே போகலாங்க. திடீர்னு ஏதாவது சம்பவம் ஆனாலும் ஆகிடும். கரெக்டான டைரக்ஷனில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகே, கரெக்டாக போயிட்டுருக்கேன். 50ன்னு போயிருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு நம்ம போயிடலாம். போச்சுரா 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 போச்சுரா. எங்கந்திரா வருது? சட், போச்சுரா, செத்து போயிட்டா. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னே இருக்கணுங்க. ஸோ இப்படி போகுமா? இதான் எனக்கு தெரிஞ்சு வழின்னு நினைக்கிறேன். இப்படி போகிறது தான். இது வழியா இது வழியா? ஓகே, இதுதான் வழி. கரெக்டு கைஸ். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை புள்ளி நம்மளை வந்து அடிக்க வந்துச்சுல்ல. இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராக கையில் வில்லு எடுத்துட்டு. இதுதானே சிறுத்தை தானே அது? சரி, சிறுத்தை இல்லையா, காட்டு பண்ணியா அது? ஒரு ஏரோ வேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்கினே போனோம், எங்கே வந்தால் வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்கா மாதிரி தெரியுதுல்ல. போச்சுரா போச்சுரா போச்சுரா. ஐயோ, எறும்பு கிட்ட கரெக்டாக போய் மாட்டிக்கினேன். சரி, ரைட், ஓகே விடுங்க. நான் இந்த இடத்துல எறும்பு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக எறும்பு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இது யாரா அது? இதுவா? ஓகே, இது எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். இது நான் தான் வெட்டி போட்டிருக்கேன். அடடா, ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கணும். இருக்கலாம் நினைக்கிறேங்க. ஓகே, எடுத்துக்கோ. ஸ்மால் ஸ்டோன் எங்கேயாச்சும் எனக்கு வேணுங்க. ஸ்மால் ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸ்டோன் பிளேடு செஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சே. ஆல்மோஸ்ட் 51:26. ஓகே, நைஸு. போச்சு, கடிச்சு போச்சா. பாம்பு கொத்திடுச்சு. எங்கடா கொத்திச்சு? கரெக்டாக போட்டுருச்சு பாருங்க. ஸோ இப்போ கிராஃப்ட் பண்ணோம். இதில் நல்ல விஷயமா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்கிட்ட வைத்தியம் இருக்குது. ஸோ இந்த பேண்டேஜ், டொபாக்கோ லீஃபு. எங்கடா பேண்டேஜு? லீஃப் பேண்டேஜ். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஃப்ட் பண்ணி அந்த பாம்பு கடிச்ச இடத்துல போட்டோம்னு வச்சுங்களேன், சரியாயிடும். அவ்வளோதான். சூப்பர். இப்போ இன்னும் அந்த பாம்பு கடி விஷம் போயிடுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் பிரச்சனை இப்போ உடம்புல ஒட்டின்னு இருக்குதா? ஸோ இது ஒன்று இருக்குது. இது அப்படியே விட்டா அதுவே சரியாயிடும். இந்த காலில் எதுவும் ஒட்டின்னு இல்லை. ஸோ இந்த இடத்துல கட்டு கட்டிச்சு, பாம்பு கடிக்கு கட்டியாச்சு. சரி, வாங்க போகலாம். பார்த்தீங்களா, மறுபடியும் ஒரே இடத்துல தான் திருப்பி 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 சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாம்பு கடி அந்த விஷம் போயிடுச்சு பாருங்க. இப்போ எனக்கு லைட்டாக ஒரு ஃபீவர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுப்போம்.
இதை தவிர என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை. கொக்குடு இருக்குது. ஆ ஓகே. ஸோ இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக தூங்கினா எனக்கு சரியாயிடுங்க. எங்கேயாச்சும் கோகோனட் இருக்கா? ஸோ இந்த இடத்துல தென்னை மரமே கிடையாது. கோகோனட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போவோம் இந்த இடத்துல எங்கேயாச்சும் மேபி கேம்ப் எங்கேயாச்சும் இருக்கும். கேம்பில் போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போகணும் கைஸ். இந்த இடத்துல என்கிட்ட ஸ்டாமினா சுத்தமாக இல்லை. சூப்பர்ரா, தேங்காய் தண்ணி இங்கே இருக்கு பாருங்க கைஸ். கரெக்டாக எனக்காகவே வந்து விழுந்த மாதிரி இருக்கு ட்ரிங்க்கு. சூப்பரு, எனக்காகவே இந்த இடத்துல வந்து கிடச்சது கைஸ். ஸோ 51-22 இருக்கேனா? ஓகே, நல்லது. மேபி இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல ஒரு கேம்ப் ஒன்று எங்கேயோ போட்டிருப்பேன் கைஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருப்பேன். பிக் ஸ்டோன் வச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால் ஒரு ஆக்ஸ் ஒன்று செய்ய முடியும், பெரிய ஆக்ஸு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டிக்கு வேணும். ஸோ வேணாம் விடுங்க, நான் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன். பாம்பு பார்த்தீங்களா? செத்துப்போ, ஆரோஸை கொடு. நல்லா பார்த்தாலே கில் பண்ணிடணும்டா. எவ்வளோ ஸ்டாமினா சர்ன்னு என்னை உறிஞ்சி எடுத்துட்டான் இவன். ஐ நீட் டு ரெஸ்ட்டு. சுத்தாண்டா, ரெஸ்ட் எடுக்கணுன்றாங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் கேம்ப்பை போயிட்டு இவனுக்கு எங்கே போய் போடுவேன்? இந்த இடத்துல கேம்பே இருக்காது. இப்போ நான் தூங்கினா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் எனக்கு தூங்கினா எனக்கு இது இருக்குது, பேர் என்ன சொல்கிறது, வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த்து சரியாக குறைஞ்சிடும் எனக்கு. ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. டக்குன்னு தூங்கிடலாமா? மழை டைமில் தூங்கினா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்போ ஸோ லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். என் கையில் ஆனால் ஏறிடும் ஏதாச்சும். ஓகே, போதும் போதும் போதும். பரவாயில்லையே, எதுவும் என் கையில் ஏறலையே. நல்ல இடமோ இது. தண்ணி இல்லை கைஸ். அடா போடாடே, தண்ணி மறுபடியும் தண்ணி இல்லை கைஸ். இவனுக்கு தண்ணின்னு கூப்பாடு போட்டுருக்கான் அப்பா. சரி, நம்ம இப்போ இருங்க, தண்ணிக்கு நான் ஒன்று இப்போ ரெடி பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி இல்லாமல் இவனை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணின்னுவான் இப்போ. ஏன்டா தூங்குன? ஆடா பாவி, இப்போ நீ தூங்குனதுனால உன் கையில் என்ன ஏறிச்சுன்னு தெரில. கையில் எதுவும் ஏறல கைஸ், அது ஒரு நல்ல விஷயம். அட்டாப்பூச்சி தான் நிறைய இருக்கு. அட்டாப்பூச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டலாம். சூப்பர். அகைன் ஒரு பெரிய இடமா பார்த்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டான லொக்கேஷனில் போயிட்டு இருக்கேனா அதையே நான் பார்த்துக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓகே கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கேன். கீழே பார்த்தீங்களா, ஏதோ ஒரு புதுசாக ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு. பட்டாம்பூச்சி சூப்பரு. கேண்டி பாரு. இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு சேவ் பாயிண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால கேம்ப் ஃபயர் பண்ண முடியாது கேஸ். நம்ம ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். மேபி கொஞ்ச நேரம் தூக்கம் தான். ஸ்பீடாக சர்ன்னு ஏறு. நைஸ், சூப்பர் கேஸ். ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எதாவது என்கிட்ட மீட் இருக்கா? ஓகே, இந்த மீட்டை குக் பண்ணிவிடுவோம். அதை தவிர என்கிட்ட வேறு எதுவும் கிடையாது. தண்ணி எவ்வளோடா வந்திருக்கு? ஓ சூப்பர், 30 தண்ணி. ஸோ அந்த மீட்டு குக் ஆகட்டும். ஸோ நம்ம அகெயின் ஒரு தூக்கத்தை போட்டு நான் என்ன பண்ண வச்சுக்கலாம், என்னோட ட்ராவலை மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். 40-16 போகணுமா? 40-17. ஓகே, 40-17 போகணும். ஓகே, நைஸ். ஓகே, மீட் குக் ஆகிடுச்சு. நைஸ் கைஸ். இப்போ ஒரு தூக்கத்தை போடுறான். மணி 2, 3, 4, 5. போதும் 5:30 மணி போதும். க்ளீன் வாட்டர். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிடுச்சா? சரி கேஸ். ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பில வாங்க. இந்த இடத்துல நான் சேவ் பாயிண்ட் நான் கட்டல. இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். போகிற வழியில் கொஞ்சம் பார்த்துக்கினே போகணும் கைஸ். திடீர்னு எதாவது வந்தாலும் வந்துடும். இப்போ மட்டும் வந்துச்சுன்னா பிரச்சனை தான் எனக்கு. ஏன்னா சேவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடல. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். ஒரு உடஞ்சி போன காரு. அடே ஃபியூலா? எடுத்துக்கோ. கேண்டி பார்ஸ் இருக்கு, எடுத்துக்கோ. நிறைய ஸ்டஃப் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ரெஞ்ச் இருக்கு, ரெஞ்ச் எடுக்க முடியல. டைரக்டா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மியாட்ட சொல்லிடுறாங்க. ஓகே, இவன் பாட்டு அந்த மாதிரி கதையாக பேசிட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போ தேவையான அளவுக்கு இப்போ ஸ்டஃப் கிடச்சிடுச்சு. இது என்னது?
எம்டி அது. ஓகே பாட்டில் 45 அப்படியே நிக்குது. ஆக்சுவலி நான் போற வழி கரெக்டான வழி தான். ஸ்ட்ரெயிட்டா போடா, ஸ்ட்ரெயிட்டா போ. இந்த இடத்துல மேபி ஏதாச்சும் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. 44. ஓகே கரெக்டா போயிட்டு இருக்குங்க. மேபி இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கேம்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்னைல் இருக்கு. நம்ம போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கேம்பா இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, பார்க்கலாம். ஐயோ போச்சு 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 போச்சு. நல்ல வேலை டேமேஜ் விழல. ஏன் இது மேலே ஏறுற மாதிரி இந்த இடத்துல மரம் போட்டு வச்சிருக்காங்க? கைஸ் என்ன கைஸ் இது கீழே இருக்கு பாருங்க. ஓ மைனா இது. ஓகே கைஸ், அப்போனா அந்த மைன் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போனோம். வாங்க போகலாம். ஆனால் ஆக்சுவலி இப்போ இந்த மைன் கிட்ட போகிறதுக்கு ஏதாச்சும் எனக்கு வழி வேணுமே கீழே போகிறதுக்கு. கண்டிப்பாக வழி வச்சிருப்பானுங்க, மைன் கிட்ட போகிறதுக்கு வழி இருக்கணுமே. எப்படி போகிறது அந்த மைன் கிட்ட போகிறதுக்குன்னா? சுற்றிட்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சரி எதுவும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. இப்படி போனால் கண்டிப்பாக செத்து போயிடுவேன், அது ரொம்ப பள்ளத்தில் இருக்கு. கண்டிப்பாக இப்போ நம்ம அந்த சைடு போயே அவனுங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வழி ஃபஸ்ட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். ஓ சூப்பர், ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏய் என்னடா மறுபடியும் தண்ணி குடிக்கணுன்றா? தண்ணி மொத்த தண்ணி குடிச்சிட்டோம். தோருக்கு பாருங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு இடம் வழி தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அங்கே போனோம், வாங்க போகலாம். ஓ ஆக்சுவலி இதான் வழி, அது கரெக்டாக தான் கைஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் சுற்றி சுற்றி நான் ஒரே இடத்துக்கு போகிறேன்னு நினச்சேன், பட் ஆனால் நான் போகிற இடம் கரெக்டான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் நான். இதோ போது பாருங்க கைஸ் வழி, இதை போட்டிருக்கானுங்க பாருங்க வழி. சரி இங்கே எங்கேயோ ரோப் கார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோப் கார் பிடிச்சி நம்ம போனோம். ஓகே இதோ கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி போகிறது, சுற்றிக்கிட்டு தான் போகணுமோ இல்லை இப்படி போய் பார்ப்போமா? அடிப்படுமோ? அடிப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே அடிப்படலை. நைஸு, சூப்பராக வந்துட்டேன் கைஸ். தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே கரெக்டாக வந்திருக்கேன். பிக் ஸ்டோன் நாடா இது. சூப்பர் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேவ் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள பூந்து நான் வந்திருக்கணும், ஆனால் கேவுக்குள்ளே போகல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் இது பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கேவ் இல்லையாடா இது? கேவ் கிடையாது போல கைஸ். இது மேப்பில் இந்த இடம் வந்துருச்சா? ஓகே வந்திருக்கு. இப்போதான் பார்த்தீங்கன்னா மேப்பில் இந்த இடம் வந்திருக்கு. ஆக்சுவலி இங்கே ட்ராப் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணுவோம். ஆக்சுவலி இதுக்குள்ளே என்னடா வைக்கிறது? இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. சரி ஓகே இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ரைட் ஓகே நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மைண்ட் ஷாப் கிட்ட போனோம் நான். யூஸ் ஓ நம்ம அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த கார் கிட்ட. நைஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இங்கே யூஸ் ஆயிருக்கு கேஸ். எப்படிலாம் வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம வந்து ஸ்டோரி படி கரெக்டாக போயிட்டு இருக்கோம். எங்கெங்கேயோ சுற்றினாலும் கரெக்டாக ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் கேஸ். ஓகே இந்த செடி இருக்கு. ஆக்சுவலி இந்த செடி இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாமா? என்கிட்ட வேணாங்க நிறையவே இருக்கு. ஸோ அதனால இந்த செடி அப்படியே டீலில் விட்டுடலாம் வாங்க. இந்த இடத்துல பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த வழியிலே நம்ம இப்போதைக்கு போகணும். எவனா இருக்க போகிறான் கையில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கினே போவோம். ஆக்சுவலி இது வந்து இல்லீகலான ஒரு கோல்டு மைன் அது. ஓகே இருங்க வரேன். இதை உடச்சி தண்ணியை மட்டும் குடிச்சிக்கலாம். ஓகே அதுவே சேர்த்து எடுத்துக்கிட்டுனா ஓகே. ஸ்டாமினா சுத்தமாக இல்லை கைஸ் உனக்கு. சரி இருங்க அந்த சைடு போயிட்டு கோல்டு மைனில் போயிட்டு ஒரு சேவ் ஒன்று போடுவோம். கண்டிப்பாக சேவ் இருக்கும், சேவ் இல்லாமலாம் இருக்காது. ஓகே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமின் பண்ணுமா? போட்டு ஒன்று இருக்கு கைஸ். போட்டு இல்லையாடா இது?
இங்கே வேறு எதாவது இருக்கா? அங்கங்கே இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சேவ் பாயிண்ட் சேவ் பண்ணும் கைஸ். நான் சேவ் பாயிண்ட் எங்கேயாச்சும் இருக்குதாடா? கேண்டி பார் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறேன். நோட்ஸ் வச்சுருக்கானுங்க. நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பெட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க கைஸ். ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கானுங்க போல. ஃபஸ்ட்டு கேலண்டர் இருக்கா? ஓகே, கேலண்டர் இருக்கு. டின் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சேவை போடு ஃபஸ்ட். நான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதே இடத்துல இன்னொரு ஒரு சேவ் போட்டு வச்சுக்கிறேன். 2 ஸ்டேவ் இருக்கட்டும். சூப்பர் கேஸ். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா கோல்டு மெயின் வந்தாச்சு. இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே படிச்சுட்டு இது பண்ணி வச்சுப்போம். கோல்டு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க கேஸ், கோல்டு. எம்டி டின்னு. ஓகே, பெட் இருக்கு கேஸ். இங்கே தூங்கிடலாம். இங்கே எதாவது நம்மளுக்கு எதாவது புதுசாக வெப்பன் அந்த மாதிரி எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஒரு துருப்பிடிச்ச கத்தி ஒன்று கிடைக்கும் கேஸ். சரி, ஸோ இப்போ எதாவது சாக்லேட் சாப்பிடுவோம். ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அப்போ இந்த டின்னு சாப்பிட்ருவோம். வெயிட் வேறு ஓவராக போயினே இருக்குது. டின்னு தூக்கி போடு. சாப்பிட்றதுக்கு இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. தூங்கிடலாமா? தூங்கினா வேணாம். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒன்று இருக்குது கேஸ். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போய் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல ஒரு சேவ் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பர். ஆக்சுவலி இப்போ நான் இதை எடுத்தேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அது எங்கே இருக்குது? பேக்கில் தோ இருக்குது கைஸ். வெயிட் வேறு ஓவராக போயிடுச்சு. இப்போ எதையாச்சும் நான் கீழே தூக்கி போட்டே ஆகணும். இதுக்குள்ளே போக வேண்டியது இருக்கா? இல்லையே, இதுக்குள்ளே கோல்ட் மைன் இங்கே எதுவும் வேறு எதுவும் இல்லையே. இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமின் பண்ணுறது முடியும். ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கோல்டு மைனை கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம வந்து பண்ணலை. ஸோ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் இன்னும் போயிருக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போகலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போக வேண்டியது இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் இங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துக்கு, அப்புறம் இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ இந்த கீழே இந்த இடம்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாசி யாரும் பார்க்கல. ஸோ இதுக்கப்புறமேட்டு காட்டுவாசி இங்கே எங்கேயாச்சும் இங்கே இருப்பானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். வானா வருது பார்த்தீங்களா? தப்பிச்சுடுச்சு கைஸ். பொறி தப்பா அடிச்சுட்டணும். சரி, ஓகே. எனிவே சரி கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.